திரு ஷியாம், இங்க உதகையில் நடத்தக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டின் மூலமாக மாநில அரசு பல்கலைக்கழகமோ மத்திய அரசு பல்கலைக்கழகமோ இங்க துணைவேந்தர்களுக்கெல்லாம் ஒருபுறம் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்தும் அல்லது மறுபுறம் ஆளுநர் தரப்பிலிருந்தும் அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, யார் வேண்டுமானாலும் கல்வியாளர் மாநாட்டை நடத்தணும் அப்படின்னா யார் செலவுல நடத்துறாங்கிறதான கேள்வி. ஆளுநர் நடத்துறது யார் செலவு? இப்ப தனி நபர்கள், இப்ப நானோ இல்ல ராமசாமி மையப்பனோ நடத்துறது நம்ம சொந்த செலவுல நடத்தலாம். வர்றது போறது அவங்கவுங்க இஷ்டம். நான் வந்து 94 கவர்னர் சென்னாரெட்டி காலகட்டத்துல 2 பேருக்கு வந்து மெம்பர்ஷிப் போட்டாங்க சிண்டிகேட்ல. ஒண்ணு பருதி இளவழுதி, இன்னொன்னு வந்து செங்கை சிவம். செங்கை சிவம் வந்து இன்றைய பிரசன்ட் மேயரோட கிராண்ட் ஃபாதர். அவங்க பாராட்டு விழாக்கு நான் போயிருந்தப்போ பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணது யாருன்னா வழக்கறிஞர் கோவி செழியன், இன்றைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நான் எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, சர்ச் கமிட்டியில ஒரு காலகட்டத்திலயும் அன்றைய காலகட்டத்துல யூஜிசி நாமினி கிடையாது. மொத்தம் 3 பேர். ஒண்ணு வந்து கவர்னர் நாமினி, அவர் யார வேணாலும் போடலாம். இன்னொன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட நாமினி, இன்னொன்னு பல்கலைக்கழகங்களோட நாமினி. எந்த பல்கலைக்கழகமோ அது வந்து ஒரு நாமினி போடுது. நான் நிறைய இதில் அதை அங்க வச்சிருக்கேன். ஆனா இந்த கவர்னர் 2018 யூஜிசி ரெகுலேஷனை கோட் பண்றாரு. என்ன கண்டிப்பாக வந்து யூஜிசி நாமினி இருக்கணும்னு கோட் பண்றாரு. 7ல இருந்து ஆரம்பிக்குதுங்க வரிசையா வந்து பல்கலைக்கழகங்கள்ல என்ன மாதிரியான அதிகாரங்கள்ல இருந்து 7ல இருந்து 2018 அமெண்ட்மெண்ட் ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்திலே அது மேண்டேட்டரியா அவங்க சொல்லவே இல்லை. குஜராத் பல்கலைக்கழகத்துல சமீபத்துல இது குறித்த ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்பவுமே யூஜிசி வந்து நாங்க அப்படி சொல்லல, அது உங்க விருப்பம் தான், அது ஒதுங்கிடுச்சு. அப்போ 3 பேர்ல 2 பேர் வந்து ஆளுநர் பிரதிநிதியா எப்படி மாற முடியும்? ஒருவர் வந்து ஆளுநர் பிரதிநிதி கண்டிப்பா போட்டே ஆகணுங்க, சர்ச் கமிட்டி கம்ப்ளீட் ஆகாது. இன்னொன்னு வந்து யூஜிசி அப்படின்னா அதையும் வந்து ஆளுநர் வந்து நான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டு போறாரு. ஆரம்ப முரண்பாடு இதுலதான் வந்துச்சு. 12 யூனிவர்சிட்டிக்கு இன்னைய தேதிக்கு வந்து விசி இல்ல. விசி மாநாடு போடுறதே ஒரு வகையில பார்த்தா அது பொருத்தமற்றது. இன்னொன்று, இதுவரைக்கும் வந்து 2022க்கு முன்னாடி இப்படியான மாநாடுகள் நடந்ததா அப்படின்னா பிரைவேட்டா நடத்திருப்பாங்க, கல்வியாளர்கள் நடத்திருப்பாங்க, ஒரு யூனிவர்சிட்டி நடத்திருக்கலாம் அவங்கவுங்க சொந்த செலவுல. ஆளுநர் செலவு பண்றது நம்மளோட பணங்க, நம்ம வரி பணம். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாசம் 3 லட்சம் ரூபாய் கன்சாலிடேட்டட் ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து அவருக்கு சம்பளம் தரோம். அவரை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன செலவு? இந்த ஊட்டி ராஜ்பவன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காலத்துல வந்து லாரன்ஸ் அசூலம்னு ஒரு வெள்ளைக்கார காலத்துல அது ஒரு மனநல காப்பகமா இருந்துச்சு. அதை வந்து லேண்டா வாங்கி 9 ஏக்கர்ல அங்க கட்டி வச்சிருக்காங்க. அங்கேயும் நான் வந்து சென்னாரெட்டி காலகட்டத்துல பல கூட்டங்களுக்கு போயிருக்கேன். அதிகார மோதல் இருந்தது அப்பவும் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்திலயும் அவர் அதை எஸ்கலேட் பண்ண மாட்டாரு. அருணன் சார் சொன்ன மாதிரி இவர் கருத்தியல் ரீதியா எஸ்கலேட் பண்றாரு. இவருக்கு தேவையற்ற வேலை. அப்ப கருத்தியல் ரீதியா பண்ணும்போது இவரோட எல்லாமே வந்து சந்தேகத்துக்குரியதாக மாறுகிறது. இதுதான் உண்மையான சிக்கல். பேசுவோம்.